So, hi guys, I am Vikash and I am back with another video. வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆச்சு. என்னடா பண்ணிட்டு இந்த ஒரு மாதமாக நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, எஸ், ஐ ஹவ் பீன் பில்டிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அ மந்த். இன்னும் முடியலை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது பண்ணுறதுக்கும் நான் வீடியோ போடாததுக்கும் சம்மந்தம் கிடையாது. சோம்பேறித்தனன்றதுனால போடல. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு டைட்டிலில் பார்த்த மாதிரி I am building a video online course platform in a microservices style. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோர் தேன் அ லெக்சர் வீடியோன்றதை தாண்டி இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ டிஸ்கஷன் வீடியோ. இது வந்து எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஏன்னா இதுவுமே எனக்கு வந்துட்டு முதல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இது நாள் வரைக்கும் நான் மைக்ரோ சர்வீசஸ் ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பில்டிங் மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு இது புதுசு. மேபி உங்களில் ஒரு சில பேர் பார்க்குறவங்களுக்கு இது வந்துட்டு புதுசாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மைக்ரோ சர்வீசஸ் என்றால் என்ன. அது தெரியாமல் வந்துட்டு நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முதல்ல இந்த இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் யூடமி நம்ம வந்து எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து யூடமிக்குள்ளே போனோம் அப்படின்னா, அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம யூடியூப் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ யூடியூப்பில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ண வீடியோஸை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும், கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ வெயிட், லெட் மீ ஆக்சுவலி அப்லோட் அ வீடியோ அண்ட் ஷோ இட் டு. இது வந்து என்ன, அது லைக் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் கிரியேட் லைக் அப்லோட் அ வீடியோ அண்ட் இங்கே நான் வந்துட்டு என்ன வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன்றதை இங்கே நான் வந்து இங்கே இது பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று எனக்கு இங்கே அப்லோட் ஆகுதா, அப்லோடிங் 24% சொல்லிட்டு போகுதா. ஸோ மொதல் ஃபேஸ் வந்துட்டு என்னோட வீடியோ என்னுடைய மெஷின்லேருந்து சர்வருக்கு அப்லோட் ஆகும். அது வந்துட்டு மொதல் ஃபேஸு. ஸோ வெயிட், லெட் இட் ஃபினிஷ். ஸோ சும்மா இங்கே நான் வந்து நேச்சர்னு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது ஃபேஸ் ப்ராசஸிங். ஸோ அது என்னடா ப்ராசஸிங் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அனுப்புகிற வீடியோ வந்துட்டு அவன் ராவா அப்படியே வந்து வச்சிருப்பானான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அவன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1080p வீடியோ அப்படின்னா 1080p வந்துட்டு அது அப்படியே அங்கே ராவா வந்து லைக் அது வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்காது. அதை வந்துட்டு பிட்ரேட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வேரியஸ் பிட்ரேட்ஸுக்கு நம்ம வந்துட்டு அந்த ஒரே வீடியோ ஃபைலை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1080pன்றது ஒரு குவாலிட்டி ஆஃப் அ வீடியோ. பட் அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் இல்லாமல் நம்ம வேரியஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் த சேம் வீடியோ நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 480p, 240p, 720p, 1080p. ஸோ இந்த மாதிரி 4 விதமான குவாலிட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெட்வொர்க் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவோடைய குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1080pலேருந்து ஒரு 240pக்கு இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதாகிடும். ஸோ அப்போ வந்துட்டு நான் அப்லோடு பண்ணது என்னது 1080p வீடியோ தான். பட் சம்ஹவ் வந்துட்டு யூடியூபால் அதே வீடியோவை 240pல ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. அப்போது யூடியூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுற வீடியோவை வந்துட்டு அப்படியே ராவா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இட் வில் பேசிக்கலி ப்ராசஸ் த வீடியோ டு ஜென்ரேட் மல்டிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் ஆஃப் மல்டிபிள் பிட்ரேட்ஸ். ஸோ இப்படி வந்துட்டு அவன் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சான் அப்படின்னா அந்த நெட்வொர்க் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு யூடியூப் கேன் பேசிக்கலி ஸ்ட்ரீம் த வீடியோஸ். நெட்வொர்க் கண்டிஷன் வந்து மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிட்ரேட் அண்ட் அந்த குவாலிட்டியை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நெட்வொர்க் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஹீ கேன் பேசிக்கலி ஸ்ட்ரீம் அட் த ஹையஸ்ட் குவாலிட்டி. இது மட்டும்தான் ப்ராசஸிங்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த வீடியோஸில் வந்து இந்த கேப்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வீடியோஸில் வந்துட்டு வேறு என்னென்ன இருக்குது, லைக் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஓகே இங்கே இருக்குதா, இங்கே வந்துட்டு அனோட்டேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டேபிள் வால்யூம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்துட்டு இந்த இது இருக்குல்ல சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ லைக்
இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றி வைக்கணும் அப்படின்னா தென் யூடியூப் வந்து உங்கள் வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்துட்டு we can basically change these options to get that particular stream of video chunks. கரெக்டா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராசஸிங் வீடியோஸ். ஸோ இது வந்துட்டு அடுத்து இங்கே 3வது ஃபேஸை வந்து வச்சிருக்கேன் செக்கிங் அப்படின்ட்டு. ஏன்னா செக்கிங்கிறது வந்து நான் பண்ணல, இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு இந்த இது இருக்குல்ல கைட்லைன்ஸ் பாலிசிஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒத்து போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பேட் வேர்ட்ஸ் பேசியிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு இது பண்ணுவான். ஸோ யூடியூப் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணுவான். பட் இந்த என்னோட ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த 3வது ஃபேஸ் வந்து என்றது கிடையாது செக்கிங்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்துட்டு இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் தம்ப்நெயில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவன் எப்படி நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வந்து கொண்டு வரான் அப்படின்னா பேக் எண்டில் இந்த வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து என்னென்ன மாதிரியான இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து இங்கே எனக்கு வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் இதாக எனக்கு வந்துட்டு கொடுக்குறான். என்ன சொல்கிறது, தம்ப்நெயில் எனக்கு வந்து கொடுக்குறான். அவன் ஒரு வேளை இந்த வீடியோ ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னா என்னால் வந்து இங்கே ஆட்டோ ஜென்ரேட்டட் தம்ப்நெயில்ஸ் வந்து பார்க்க முடியாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓகே, நோ செக்ஸ் ஃபவுண்ட் அப்லோடும் ஆகிடுச்சு. பட் நான் இதை வந்துட்டு டிலீட் பண்ணிடுவேன் சீக்கிரத்துலேயும். ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டு ஓகே yes it is made for kids. okay no. ஸோ சப்டைட்டில்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக்கலி அதுக்குமே வந்துட்டு ஒரு ப்ராசஸிங் போகும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து அழிச்சு விட்டுறேன். ஓகே நைஸ். $75% எவன்டா அது ஒரு டிஸ்லைக் வேற. ஓகே நைஸ். இது 4 டிஸ்லைக் என்னடா பண்ணி தொலைஞ்சேன் அப்படி. ஓகே சூப்பர். ஓகே ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸை ப்ராசஸ் பண்ண வீடியோஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணணும். கரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணணும், முக்கியமாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஐ கேன் பேசிக்கலி சீக் ஃபார்வர்ட் சீக் பேக்வர்ட்னு ஒன்று வந்து இருக்குது. பேசிக்கலி சீக் ஃபார்வர்ட்னா என்னோட கர்சர் நான் இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வீடியோவை நான் வந்து ப்ளே பண்ண முடியும். நான் சீக் பேக்வர்ட் நான் இங்கே வந்து கொண்டு போனேன்னா நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இதை என்னால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு கம்ப்ளீட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக நம்மளால் வந்து செய்ய முடியும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஐ குட் ஹவ் சிம்பிளி யூஸ்ட் அ வீடியோ சர்வீஸ் லைக் விமியோ வந்துட்டு இட் இஸ் அ வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நான் நினைக்கிறேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். விமியோ டு ஸ்ட்ரீம் வீடியோஸ், broadcast events. So I heard Vimeo can be used to stream videos and upload videos like YouTube. நான் நினச்சிருந்தா I could have just simply used a service, பட் வந்துட்டு அதில் என்ன த்ரில்லு. ஸோ அதனால தான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து ஐ பில்ட் மை ஓன் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்ரோ சர்வீசஸ் பற்றி நம்ம ஒன்றும் பேசலைல. ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த நான் சொன்னேன்ல, வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம், அடுத்த வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், அடுத்த வீடியோ நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோனோலித்னு ஒன்று வந்து இருக்குது. ஓகே, we basically have something called monolith. ஸோ மோனோலித் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் மீ ஒரு காலத்தில் நான் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். இப்போயும் வந்து நிறையா பேர் வந்து இதை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஃபேமஸ் டியூட். ஓகேவா? ஸோ மோனோலித் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் டைட்லி கப்பிள்ட் வித் ஈச் அதர். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் அ சிங்கிள் ப்ராஜெக்ட். உங்களுடைய டேட்டா பேஸாக இருக்கட்டும், உங்களுடைய இந்த ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு இந்த அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ அப்லோட் சர்வீஸாக இருக்கட்டும், வீடியோ ஆத்தென்டிகேஷன் வீடியோ ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இஃப் யூ ஜாம் இட் இன் டு ஒன் ப்ராஜெக்ட் அப்படின்னா தட் இஸ் மோனோலித். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் க்ரட் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். க்ரட்டில் வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணணுனாலோ, டெலீட் பண்ணணுனாலோ, அதுக்கப்புறமா வந்துட்டு ரிமூவ் பண்ணணுனாலோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே
லைக் ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம வந்துட்டு அடைச்சி வச்சுருப்போம். டேட்டா பேஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அந்த எல்லா சர்வீசஸ் அண்ட் அந்த எல்லா டேட்டா பேசஸ் அண்ட் அந்த எல்லா கோடையுமே வந்து நம்ம ஒரே சர்வீஸில் ஒரே போர்ட், ஐ மீன் நீங்கள் வந்து இப்போ 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 வந்து எக்ஸாம்பிளுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 8080 நீங்கள் இதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, தென் தட் லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஹேஸ் எவ்ரி திங். கரெக்டாக? தட் இஸ் லைக் அ சிங்கிள் ப்ராசஸ், தட் இஸ் பேசிக்கலி நாட் அ சிங்கிள் ப்ராசஸ் பட் லைக் அ சிங்கிள் ப்ராஜெக்ட் தட் ஹேஸ் எவ்ரி திங் ஜாம்ட் இன் டு இட். தட் இஸ் மோனோலித். நம்ம கூகுள்கிட்டே வந்து கேட்போமே, வாட் இஸ் மோனோலித் application? A single code base that is modified by multiple teams within an organization and be deployed as a single unit containing all the functionalities. ஓகேவா? நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு ஜாமாய்க்கு வந்துருக்கும். தட் இஸ் பேசிக்கலி மோனோலித். அதை நான் லைக் நம்ம வந்துட்டு இப்போ பேக் எண்டுன்னு சொல்லிட்டு போனாலே வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக அதை தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நானும் வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அகெயின் அதுக்கப்புறம் பட் என்னன்னா இங்கே வந்து மோனோலித் வந்துட்டு இட் வில் பி மச் ஃபாஸ்டர் தேன் மைக்ரோ சர்வீசஸ். இதை நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன், நான் நீங்கள் என்னதான் பண்ணாலும் வந்து மோனோலித்தோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஓகே, ஸோ மோனோலித் அதுக்கப்புறமா வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸ். கரெக்டாக? இந்த மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அகைன் வீடியோ வந்து அப்லோடு பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ இந்த 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 ஒரு விஷயத்தையும் ஓகே ஒரு வேலையையும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ சர்வீசஸ். அது லைக் அந்த ஒரு வேலையும் வந்துட்டு ஒரு சர்வீஸாக இருக்கும். இட் வில் நாட் பி ஜாம்ட் இன் டு அ சிங்கிள் சர்வீஸ், இட் வில் நாட் பி ஜாம்ட் இன் டு அ சிங்கிள் ப்ராஜெக்ட். அந்த லைக் இட் வில் பி லூஸ்லி கப்பிள்டு. எல்லா சர்வீசஸுமே வந்துட்டு வில் பி லூஸ்லி கப்பிள்டு. ஒன்றுத்துக்கு ஒன்றும் வந்துட்டு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரியான சம்மந்தம் இல்லாத சர்வீசஸை வந்துட்டு நம்ம பிரித்து வச்சோம் அப்படின்னா தென் தட் இஸ் பேசிக்கலி மைக்ரோ சர்வீசஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வீடியோ அப்லோடிங்க்கும் ஆத்தென்டிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ மீன் ஆத்தென்டிகேட்டடாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். பட் த கோர் ஃபங்க்ஷனாலிட்டி பிஹைண்ட் இட், வீடியோ அப்லோட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. அப்போது அது ரெண்டுமே வந்துட்டு ஒரே ப்ராஜெக்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது இதை வந்துட்டு ஒரு தனி லைக் ஒரு இதாக போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு இதாக போட்டுட்டோம் அப்படின்னா தென் தீஸ் டூ ஆர் செப்பரேட் சர்வீசஸ் தட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஆர் பேசிக்கலி லூஸ்லி கப்பிள்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது லைக் இதோட அட்வான்டேஜ், இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சர்வீஸுக்கு மட்டும் டிராஃபிக் அதிகமாக வருது அப்படின்னா உங்களுடைய மொத்த அப்ளிகேஷனையுமே நீங்கள் ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சர்வீஸுக்கு வந்துட்டு டிராஃபிக் அதிகமாக வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு திடீர்னு இப்போ வெயிட் செகண்ட், நான் வந்துட்டு வரைஞ்சு காமிச்சிடுறேன். இஃப் திஸ் இஸ் யுவர் வீடியோ அப்லோட் சர்வீஸ், திஸ் இஸ் யுவர் வீடியோ ப்ராசஸிங் சர்வீஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்ட்ரீம் அதுக்கு மட்டும் டிராஃபிக் பயங்கரமாக வந்துட்டு வருது அப்படின்னா நீங்கள் இந்த மொத்த அப்ளிகேஷனையுமே நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸை மட்டும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. கரெக்டாக? இந்த ரெண்டு சர்வீஸை பற்றி நீங்கள் வந்து கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அது லைக் இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்து அதிகமாக வருது அப்படின்னா you don't have to scale the entire application, you just need to scale the particular service that is receiving the most number of traffic. சிம்பிளா? புரியுதா? இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நான் அகெயின் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சர்வீஸுக்கும் இன்னொரு சர்வீஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால வந்துட்டு ஒரு சர்வீஸ் வந்துட்டு ஃபெயில் ஆனால் கூட மிச்ச சர்வீஸை பாதிக்காது. ஸோ மிச்ச சர்வீஸ் வந்து அதை அதோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சர்வீஸ் ஃபெயில் ஆனால் இன்னொரு சர்வீஸ் பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் மைக்ரோ சர்வீசஸில் வந்துட்டு அட்வான்டேஜஸ் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். பட் இங்கே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா லேட்டன்சி இஷ்யூ. ஓகே, இப்போது திஸ் இஸ் லைக் த
காமன் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஹவு மைக்ரோசர்வீசஸ் வுட் லுக் லைக். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏபிஐ கேட்வேன்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா? யூ ஹாவ் ஏபிஐ கேட்வே. ஸோ இந்த கேட்வே வந்து நீங்கள் எப்படி வந்து நினைக்கலாம் அப்படின்னா, யுவர் ஹோம் ரவுட்டர். உங்களுடைய ஹோம் ரவுட்டரில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுடைய மிஷின்ஸ்லாம் இருக்குதுல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் யுவர் ஹோம் ரவுட்டர் அப்படின்னா, யூ ஹாவ் யுவர் ஃபோன், you basically have your laptop, you have your smart toilet where you poop into. You basically have your smart watch, or smart TV or whatever. ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, using its DHCP server, it will basically assign private IP addresses. அப்படி தானே? ப்ரைவேட் IP addresses வந்துட்டு இது ஒரு டிவைஸுக்கும் அசைன் பண்ணி வைக்கும். கரெக்டா? பட் இதெல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் IP addresses, they are not public. அப்போது என்னுடைய மிஷின் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஐபியை தூக்கிட்டு போக முடியாது. இந்த ரவுட்டர் which acts as the gateway, இது மூலியமாக தான் எனக்கு இன்டர்நெட்டுக்கு போகும். ஏன்னா ஏன்னா வந்துட்டு இந்த இதுக்கிட்ட தான் பப்ளிக் ஐபி வந்துட்டு இருக்குது. புரியுதா? அப்போது என்னால் வந்துட்டு இந்த லோக்கல் மிஷினில் இருந்துட்டு டைரெக்டாக இன்டர்நெட்டுக்கு போக முடியாது. த்ரூ த நெட்வொர்க் ரவுட்டர் மூலியமாக தான் என்னால் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு போக முடியும். ஏன்னா இதுக்கிட்ட தான் வந்துட்டு பப்ளிக் ஐபி இருக்குது, மிச்சத்துக்குலாம் வந்துட்டு ப்ரைவேட் ஐபி தான் வந்துட்டு இருக்குது. புரியுதா? இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் தான் மைக்ரோ சர்வீசஸ். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஏபிஐ ஒரு ஏபிஐ கேட்வே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அதோடைய போர்ட்டை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடும் நெட்வொர்க்கு, இன்டர்நெட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் இட் இஸ் ரன்னிங் ஆன் 80 அப்படின்னா it will expose the port 80 to the internet. And இதுக்கு பின்னாடி we have a lots and lots of services. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு authentication service, அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ அப்லோடு, அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ ப்ராசஸிங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இமெயில் சர்வீஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். we can basically have a lots and lots of services. பட் இந்த எந்த சர்வீஸுமே இன்டர்நெட்டில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. ஸோ இந்த சர்வீஸ்னு சொல்லும் போது யூ கேன் ஆல்சோ ஆட் த டேட்டா பேசஸ், போஸ்ட்கிரஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ரெடிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் லைக் மினைவோவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த சர்வீசஸுமே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. த ஒன்லி திங் தட் வில் பி எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட் இஸ் யுவர் கேட்வே. ஸோ உங்களுடைய கிளையண்ட் வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணா அப்படின்னா it will first of all get into this gateway, and this gateway will route the traffic to the appropriate என்ன சொல்கிறது சர்வீஸ். எதுக்கு போகணுமோ அதுக்கு போகும். and this service will basically in turn make a response, and the gateway will send the response to the client. புரிகிறதா? simple architecture of microservice, just like your home router. உங்களுடைய ரவுட்டர் எப்படி வேலை செய்யுதோ that is what basically this API gateway is all about. ஓகேவா? அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு கிடையாது. ஸோ இங்கே நான் அகெயின் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு பிரச்சனை வந்து என்னென்னா லேட்டன்சி இஷ்யூஸ். பட் லேட்டன்சி இந்த சென்ஸ் வந்துட்டு ஒரு 100 milliseconds, ஒரு பெஸ்ட் கேஸாக ஒரு 2 milliseconds, ஒஸ்ட் கேஸாக வந்துட்டு ஒரு 300 to 400 milliseconds. ஐ டோன்ட் நோ எவ்வளோ வந்துட்டு ஒஸ்ட் கேஸுன்னு நானும் பார்க்கல. பட் ஏன் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது HTTP ரெக்வஸ்ட்டுமே உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த ஒரு சர்வீஸ்குள்ளே போகாது. கேட்வேக்குள்ளே போயிட்டு தான் இந்த ஒரு சர்வீஸ்குள்ளே போகும். அண்ட் இந்த சர்வீஸுமே வந்துட்டு இட் வில் பி இண்டிபெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் நாட் ஆல்வேஸ். இந்த சர்வீஸுமே வந்துட்டு மேபி இட் கேன் டிபெண்ட் ஆன் அதர் சர்வீசஸ் டூ. கரெக்டாக? இப்போ வந்துட்டு வீடியோ அப்லோட் சர்வீஸ் வந்து இட் வில் பி டிபெண்ட் ஆன் த வீடியோ ப்ராசஸிங் சர்வீஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ வந்து ஒரு வீடியோவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் சர்வீஸ் வந்துட்டு ஒன்ஸ் த வீடியோ இஸ் டன் அப்லோடிங் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி கால் திஸ் வீடியோ ப்ராசஸிங் சர்வீஸ் டு கெட் இட்ஸ் ஜாப் டன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு சர்வீஸ் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி யூஸ் திஸ் சர்வீஸ், அண்ட் திஸ் சர்வீஸ் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் சர்வீஸ். புரியுதா? அப்போது வந்துட்டு ரெண்டு சர்வீசஸ்குள்ளேயுமே வந்துட்டு அந்த ஒரு டிபெண்டன்சி வந்து இருக்குது. ஐ மீன் என்னதான் வந்துட்டு இந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து லூஸ்லி கப்பிள்டுன்னு சொன்னாலுமே வந்துட்டு there will be some என்ன சொல்கிறது, there will be some cases where 2 or more services will talk with each other and will be dependent on each other.
அந்த மாதிரி கேஸ் தான் வந்துட்டு இது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு சர்வீஸ் வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் கிட்ட பேசணும்ல, அந்த பேசுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும்ல, அந்த காஸ்ட் ஒரு லேட்டன்சியை வந்து உண்டாக்குமா? கேன் யூ கெட் மை பாயிண்ட்? ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் இங்கேருந்து இங்கே போகணும், கேட்வேக்கு போகணும், கேட்வேலேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ லைக் ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்துட்டு பேசிக்கிடுதுங்க. அப்போது கம்யூனிகேஷன் அங்கே வந்து நடக்கணும் அப்படின்னா தேர் வில் பி சம் லேட்டன்சி. புரியுதா? நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் தோ தேர் இந்த சேம் நெட்ஒர்க்காக வந்துட்டு இருந்தாலுமே இட் வில் பி ஃபாஸ்ட் தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் ஈவன் தோ சேம் நெட்ஒர்க்குள்ளே வந்துட்டு இருந்தாலுமே கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அங்கே ஒன்று வந்து நடக்குது. அப்போ அதுக்கு கண்டிப்பாக லேட்டன்சின்றது வந்து இருக்க தான் செய்யும். ஈவன் இஃப் இட்ஸ் 30 milliseconds, ஈவன் இஃப் இட் இஸ் 40 milliseconds, தட் இஸ் அ லேட்டன்சி. கரெக்டாக நான் வந்துட்டு அதை தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு மோனோலித்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா மோனோலித் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரை வந்துட்டு இல்லை. எல்லாமே வந்துட்டு லைக் இந்த சர்வீசஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்டுக்கே அங்கே வந்துட்டு இது இடம் கிடையாது. எல்லாமே வந்து இங்கே தான் வந்து நடக்கும். அப்போது இந்த மாதிரி பேசணும், கம்யூனிகேஷன்ற வந்து அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் இங்கேருந்து இங்கே போகும், எல்லாமே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு வந்து இதாகும், லைக் உங்களுக்கு வந்துட்டு இதாகிடும். அப்புறம் வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் இங்கேருந்து இங்கே போயிடும். சிம்பிள் ஆஸ் தட், வெரி சிம்பிள் ஆஸ் தட். ஸோ வந்துட்டு யூ ஹேவ் பேசிக்கலி 2 options டு மேக் த கம்யூனிகேஷன் பாசிபிள் இன்சைட் திஸ் மைக்ரோ சர்வீசஸ். ஒன்று, இந்த எல்லா சர்வீசஸையுமே வந்துட்டு HTTP சர்வீஸாக நீங்கள் வந்து மாற்றலாம், விச் இஸ் த ரெஸ்ட் சர்வீஸ். இல்லைன்னா த மோஸ்ட் ரெக்கமெண்டட் வே டு டூ இஸ் டு யூஸ் ஜிஆர்பிசி. ஜிஆர்பிசி வந்துட்டு பேசிக்கலி HTTP 2, அப்புறம் வந்துட்டு இந்த இது இருக்குல்ல நம்மளோட இந்த ஸ்டாண்டர்ட் ரெஸ்ட் வந்துட்டு HTTP 1.1. 1.1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம் பண்ணால், 2 வந்துட்டு பேசிக்கலி இட்ஸ் அ ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் விச் பேசிக்கலி கேன் மேக் அ லாட் ஆஃப் HTTP ரெக்வெஸ்ட் வித் இன் த சேம் TCP சாக்கெட். பட் HTTP 1.1 அப்படி வந்து கிடையாது. 1.1 வந்துட்டு ரெக்வெஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் அடுத்த ரெக்வெஸ்ட் போக முடியும். பட் 2 வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் லைக் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால். அண்ட் அந்த ஹெட்டர்ஸோடைய அந்த இது இருக்குல்ல, ஃபார்மேட்டே வந்துட்டு அது கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். இட் இஸ் லைக் பைனரி ப்ரோட்டோகால் பேசிக்கலாக வந்து இந்த HTTP 2ன்றது. நம்ம வந்து HTTP 1.1ல் வந்துட்டு அந்த ஹெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. இப்போ வந்துட்டு இந்த அக்செப்ட் என்கோடிங் இஸ் சம்திங், திஸ் இஸ் சம்திங் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிளெயின் என்ன சொல்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம வந்துட்டு எழுதியிருப்போம். பட் இந்த 2ல் வந்துட்டு அந்த ஃபார்மேட்டே இட் இஸ் இன் பைனரி ஃபார்மேட் தான். ஸோ அதனால் வந்துட்டு இட் கேன் ஈஸிலி ட்ராவல் த்ரூ த நெட்ஒர்க் இன் அ மச் மோர் ஃபாஸ்டர் வே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது JSON. பட் இங்கே வந்துட்டு வி யூஸ் சம்திங் கால்டு ப்ரோட்டோ பஃபர்ஸ். இதுன்னு இல்லை, இதை பற்றி நான் ரொம்ப பேசுனேன்னா வந்து போயிட்டே இருக்கும். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் GRPC uses something called protocol buffers. And அந்த protocol buffers வந்துட்டு it is also a binary protocol and it is much more faster than JSON. ஏன்னா it is basically traveling everything in bits தான். Nothing is in text format. டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து மறுபடியும் அதை என்கோடு பண்ணணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் டீசீரியலைஸ் பண்ணணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போகிறதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு பட் இங்கே என்ன பிரச்சனை பண்ணால் அந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸை வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கான பவர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பட் ஹூ கேர்ஸ் மேன், வி ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் வித் பவர்ஃபுல் CPUs. என்ன அந்த ப்ரோட்டோகால் பஃபரோடைய அந்த பைனரியை வந்துட்டு இது பண்ணுறதுக்கான CPU பவராக நம்மள்ட்ட இல்லை. ஸோ இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்துட்டு HTTP 2 and GRPC helps you to basically fasten up the things and speed up things. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சரி அப்போ GRPC and அந்த HTTP 2 வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா why cannot I use HTTP 2 in the client side? நல்ல கேள்வி தானே. கிளையண்ட் சைடில் நான் இதுக்கு வந்து HTTP 2 நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் அது ஏன் நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இங்கே உள்ள முக்காவாசி நம்ம இந்த உலகத்தில் உள்ள முக்காவாசி ரிவர்ஸ் ப்ராக்ஸிஸ் அண்ட் ப்ராக்ஸிஸ் வந்துட்டு பை டிஃபால்ட் HTTP 2 வந்து சப்போர்ட் பண்ணாது இப்போதைக்கு. மேபி இந்த ஃபியூச்சர் பண்ணலாம், அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்துட்டு லைக் மோஸ்ட் ஆஃப் த ப்ராக்ஸிஸ் அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. இங்கே நானும் சப்போர்ட் வந்து கொடுக்கலாம், நான் நினச்சிருந்தா நான் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை தான் இது. ஸோ வந்துட்டு இங்கே லைக் என்ன சொல்கிறது, அதை HTTP 2ல் வச்சு லைக் வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்துட்டு
ரொம்ப வந்துட்டு வேலை இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ வந்துட்டு முக்கால்வாசி லாங்குவேஜஸில் வந்து இந்த HTTP 2க்கு லைப்ரரி வந்து இருக்குதான்னு எனக்கு தெரியலை. அப்படி இல்லைன்னா நம்மளா உட்காந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து கோட் எழுதணும் HTTP 2க்கு. இங்கே உள்ள முக்கால்வாசி பேர் HTTP 1.1க்கே வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்து இந்த எழுத சொன்னால் அது எதுக்குப்பா எழுதிக்கிட்டு லைப்ரரி இருக்குதுல்லன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில அதிபுத்திசாலிக ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ண அமைச்சிருவாங்க. இங்கே எங்கே இருந்து HTTP 2க்கு வந்துட்டு லைப்ரரியை வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதுவாங்க? மக்கள் எழுத மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிஆர்பிசியை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இட் இஸ் லைக் ஃபேமஸ்லி யூஸ்ட் பிட்வீன் தீஸ் என்ன சொல்கிறது சர்வீசஸ். ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் பேசிக்கிறணும் அப்படின்னா வி பேசிக்கலி யூஸ் ஜிஆர்பிசி. ஏன்னா இட் இஸ் ஃபாஸ்டர். கரெக்டா? ஸோ வெப்பில் இருந்து வர்றது எல்லாமே வந்துட்டு 1.1. இன்டர்னலாக வந்துட்டு ஒரு சர்வீஸ் இன்னும் வந்து லைக் வந்துட்டு ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் வந்து பேசிக்கணும் அப்படின்னா 2 வித் ஜிஆர்பிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிசி அப்படின்றது வந்துட்டு ரிமோட் ப்ரொசீஜரல் கால், விச் மீன்ஸ் தட் இன்னொரு ஒரு சர்வரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்துட்டு உங்களுடைய சர்வரில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் காலாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். that is basically what RPC is. GRPC அப்படின்றது வந்துட்டு ஜி வந்துட்டு கூகுள் வந்து நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். GRPC ஃபுல் ஃபார்ம் என்னது? GRPC வந்துட்டு கண்டுபிடிச்சது கூகுள் தானே, இல்லையா? ஆமாம், கூகுள் தான். எஸ். இதுக்கு வந்து கான்ட்ரவர்சிலாம் போச்சு, கூகுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு I don't know whatever. G stands for GRPC or G stands for whatever. It makes the job done. ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு this is how the entire microservices architecture would basically look like. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக கோடுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்ப்போம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் டேக் அ லுக் அட் த டாக்கர் கம்போஸ் ஃபைல். ஸோ நீங்கள் வந்து டாக்கர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா டோன்ட் வெரி. நம்ம வந்து ஒரு சர்வீஸையுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸாக ஒரு டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டரை நம்ம வந்து கொடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை ஒன்றும் பண்ண மாட்டான், பட் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். தட் இஸ் 100% லைக் என்டையர்லி பாசிபிள். அவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எவனும் வந்துட்டு கை காலெலாம் வந்து பிடிச்சி வைக்க மாட்டான். இஃப் யூ ஆர் அ பில்லியனர் ட்ரில்லியனர் பண்ணு. ஒரு சர்வீஸுக்குமே வந்துட்டு ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் வச்சு பண்ணு. ஸ்கேல் பண்ணணுமா, அதுக்கு இன்னொரு சர்வரை வாங்கி மாட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து லைக் அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு தான் வந்து வெர்ச்சுவல் மிஷின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு வந்துச்சு. அந்த வெர்ச்சுவல் மிஷினில் வந்துட்டு நம்ம ஒரு சர்வீஸையுமே வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் மிஷின்குள்ளே நம்ம வந்து போட்டு வைப்போம். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எவ்ரி வெர்ச்சுவல் மிஷின் நீட்ஸ் இட்ஸ் ஓன் டெடிக்கேட்டட் கர்னல். ஸோ ஒரு வெர்ச்சுவல் மிஷினோட சைஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்கேல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு டாக்கர் வந்துட்டு இட் இஸ் நாட் த என்ன சொல்கிறது கண்டுபிடிப்பு. இதுக்கு முன்னாடியே லினக்ஸ் கண்டெய்னர்ஸ்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்தே வந்துட்டு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த லினக்ஸ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து டாக்கர் வந்து யூஸ் பண்ணிருக்குது. ஓகேவா? ஸோ டாக்கர் இஸ் நாட் சம்திங் லைக் நியூ. லினக்ஸ் ஹேஸ் இட் ஃபார் ஏஜஸ். ஸோ வந்துட்டு இந்த டாக்கர் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ கண்டெய்னரைசேஷன் டூல். அது வந்துட்டு இட் லைக் யூசஸ் த பேஸ் கர்னல். லினக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட் யூசஸ் த பேஸ் கர்னல் அண்ட் ஆன் டாப் ஆஃப் த கர்னல் இட் வில் பேசிக்கலி மேனேஜ் ஆல் த கண்டெய்னர்ஸ். லைக் ஒரு கண்டெய்னருக்குமே வந்துட்டு அது வந்து இட் இஸ் நாட் லைக் த என்டையர் ஓஎஸ். இட்ஸ் பேசிக்கலி ஜஸ்ட் த ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைக் த இமேஜ் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து உபுண்டு அப்படின்னா இந்த லைக் அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா we will only have the file system. பேசிக்கலி இப்போ நீங்கள் கேட்டுன்னு போட்டால் கூட வந்து இந்த கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் அண்ட் அதில் வந்து பேசிக்கலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் டி அதுவே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. இனிட் டி ஆர் சிஸ்டம் டி ஆர் வாட் எவர் தட் இனிஷியலைசேஷன் ப்ராசஸஸ் அதுவே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அது நீங்கள் வந்து கண்டெய்னர் நீங்கள் வந்துட்டு ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இஷ்யூ அ கமாண்ட். இது லைக் திஸ் கமாண்ட் வில் ஆக்ட் அஸ் த எடிட் ப்ராசஸ். திஸ் கமாண்ட் வில் ஆக்ட் அஸ் த எடிட் ப்ராசஸ். திஸ் கமாண்ட் வில் ஆக்ட் அஸ் த எடிட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் டாக்கர் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ திஸ் அப்படி தானே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இட் வில் பேசிக்கலி எக்ஸிட் இட். அது
ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து கிடையாது. தட் இஸ் the container is basically just the skeleton of the image, அவ்வளவுதான். It is not a full-fledged entire OS. அதனால தான் வந்துட்டு டாக்கரோடைய சைஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா let me show you what I mean. ஸோ டாக்கர் இமேஜஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு இதெல்லாம் வந்துட்டு இந்த அல்பைன் இமேஜ் பாருங்க 41.7 MB அவ்வளவுதான். இது வந்துட்டு ஐ திங்க் இட் இஸ் அன் உபுண்டு வெர்ஷன் நினைக்கிறேன். இது வந்து 140 MB இருக்குது. அல்பைன் வந்துட்டு உபுண்டுவோடைய ரொம்ப வந்து லைட் வெயிட் வெர்ஷன் 41 MB தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு 1 GB தொடர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு கண்டெய்னரோட சைஸுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குதுன்றதுனால இட் கேன் ஸ்கேல் பிரிட்டி மச் எஃபிஷியன்ட்லி. உங்களுக்கு வந்து ரிசோர்ஸும் அவ்வளோ வந்துட்டு அடிவாங்காது. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி த பவர் ஆஃப் டாக்கர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸ் ஃபைல் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்மளோட என்டையர் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சரையுமே வந்துட்டு ஒரு கமாண்டில் அப் பண்ணணும் அப்படின்னா we can basically use this compose file. It has all the services: Postgres, Redis, Minio, auth service, video upload, video processing, Nginx, gateway. ஸோ எனக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருவேன். அண்ட் ஐ just with the single command docker compose up, I can basically up the entire project. அதில் உள்ள எல்லா சர்வீசஸையுமே நான் வந்து அப் பண்ணி கட்டுவேன். அதை நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி ஸ்டாப் இட். ஸோ மைக்ரோ சர்வீசஸில் வந்துட்டு நீங்கள் டாக்கர் தான் யூஸ் பண்ணணும்னு வந்து கிடையாது. அகைன் நான் சொன்ன மாதிரி if you are a trillionaire, use a dedicated server for each service. You should be a psychopath for doing that, but okay, fine. And security implications நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா every service must be in its internal network. It should not be exposed to the internet. நான் again சொன்ன மாதிரி இந்த கேட்வே மட்டும்தான் வந்துட்டு it will be exposed to the internet. இந்த எந்த சர்வீசஸுமே வந்துட்டு it should not be exposed to the internet. அப்படி எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா டேஞ்சர் உங்களுக்கு தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு let me just show you a simple example. இந்த மினைவோன்னு ஒன்று இருக்குதா? we basically have something called மினைவோ, கரெக்டா? இந்த மினைவோவில் வந்துட்டு இப்போதைக்கு இது எந்த ஒரு போர்ட்டையுமே வந்துட்டு ஹோஸ்ட் மிஷினுக்கு வந்துட்டு போர்ட் ஃபார்வர்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா I can simply say ports and 9000 and 9001. ஸோ 9000ன்றது வந்துட்டு மினைவோடைய HTTP சர்வர், 9001ன்றது வந்துட்டு கன்சோல் வெப் அப்ளிகேஷனுக்கான அந்த போர்ட். இப்போ நான் இதை வந்துட்டு இப்போ நான் அதை வந்துட்டு கம்போஸ் அப் பண்ணேன் அப்படின்னா just take a look at what happens. ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு மினைவோவை நான் இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன். இப்போ what I can do is I can basically go to 9001 and I can basically log in. ஓகேவா? நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்துட்டு இந்த கன்சோல் தான், வெப்போல ஒரு கன்சோல். இது 9001ன்றது வந்துட்டு இட் இஸ் ஃபார் த வெப். ஐ கேன் பேசிக்கலி யூஸ் இட். நான் வந்துட்டு இதை பற்றி பேசலை. பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி டூ 9000 அண்ட் அந்த பக்கெட்டோட நேம் வீடியோஸ் நான் இங்கேருந்து போட்டேன் அப்படின்னா என்னால் என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு இந்த மினைவோ ஸ்டோரேஜில் அப்லோட் ஆகிருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் இங்கேருந்து பார்க்க முடியும். லைக் கேன் யூ சி? இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஒரு கோர்ஸில் வந்துட்டு என்ரோல் ஆயிருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு there are 2 courses A, Bன்னு வச்சுப்போம். If a person enrolls to course A, அவர் அந்த வீடியோஸை மட்டும்தான் பார்க்க முடியணும். இப்போ நான் கிறுக்குத்தனமாக வந்துட்டு இந்த மினைவோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா he can basically just do this and he can get all the videos of all the courses for free. புரிகிறதா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இது வந்துட்டு இட் இஸ் நாட் சால சிறந்த மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் டேக் அ லுக். இப்போ நான் இதை போட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை போட்டேன் அப்படின்னா TS see I can get all the binary data of this particular file. பார்க்க முடியுதா? இதை அவரை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தார் அப்படின்னா he can basically create his own video out of it and he can basically watch all the videos for free. ஸோ இது வந்துட்டு நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு
இன்டர்னல் சர்வீஸையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடக்கூடாது. ஸோ இப்போ நான் அதை வந்து எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இஃப் ஐ பேசிக்கலி ரீஸ்டார்ட் த என்டையர் ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ இது எனக்கு வந்து வேலை செய்யாது. வெயிட், லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் இஃப் ஐ டாக்கர் கம்போஸ் அப் திஸ் திங், என்னால் வந்துட்டு இதை பார்க்க முடியாது. புரியுதா? இதையும் பார்க்க முடியாது. ஸோ வந்துட்டு நாட் ஜஸ்ட் மினைவோ, இங்கே வந்து எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் ஒன்லி எக்ஸ்போஸ் த சர்வீஸ் தட் இஸ் மென்ட் டு பி எக்ஸ்போஸ்ட். சும்மா வந்துட்டு சர்வீஸ் இருக்குதுன்றதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்க கூடாது. லைக் அதனால தான் நான் வந்து ஐ எம் மெயின்டைனிங் மை ஓன் நெட்வொர்க் கால்டு கேகே. ஸோ கேகேன்றது வந்து எங்கள் காலேஜ் பேர், கர்மம் பிடிச்சது கேசிஇடின்னு சொல்லிட்டு, கேசிஇடி நாலேஜ்ன்றது தான் வந்துட்டு அந்த ஆப்போட பேர். இது ஐ மீன் நான் அகைன் நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, இது நான் பண்ணுறது காலேஜுக்காண்டி. ஸோ ஓகே, அது லைக் அதை பற்றி இது பேசிக்கிட்டு இந்த கேகேன்றது வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி கேசிஇடி நாலேஜ், இந்த ஆப்போட பேர். இது நான் ஏன் அப்படி இந்த பேரை இது வந்து நான் கூட வைக்கல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் விஷால்னு சொல்லிட்டு வந்து அந்த லைக் இந்த இதை வச்சான், பேரை வச்சான். அவன் ஏன் வச்சானு தான் தான் தெரியும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவு டாக்கர் கம்போஸ் ஃபைல் வுட் லுக் லைக். லைக் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐ எம் பேசிக்கலி யூனோ having it inside this KK network. ஸோ எப்படி வந்துட்டு உங்களுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வந்துட்டு உங்களுடைய ஹோம் ரவுட்டர் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு இந்த கேகேன்றது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். தட் இஸ் பேசிக்கலி ஹவு திஸ் டாக்கர் நெட்வொர்க் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ வேற என்ன பற்றி பேசலாம் அதில்? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இல்லை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ அப்லோடிங் அண்ட் இந்த வீடியோ ப்ராசஸிங் வந்து நான் எப்படி பண்ணுறேன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ லைக் இதில் பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. லைக் இதை நீங்கள் நான் கிட்ஹப்போட லிங்க்கும் நான் வந்துட்டு கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. யூ கேன் பேசிக்கலி ரீட் த கோட் அண்ட் ஆல்சோ எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஐ எம் யூசிங் HTMX. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடே தேவையில்லை எனக்கு. நான் எந்த ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணணும்னாலோ, போஸ்ட் ரிக்வெஸ்ட்டோ, கெட் ரிக்வெஸ்ட்டோ, புட்டோ, டெலீட்டோ, பேச்சோ, வாட் எவர் த ஹெக், ஐ டோன்ட் நீட் டு ரைட் எனி சிங்கிள் ஜாவா ஸ்கிரிப்ட் லைன். HTMX will take care of it entirely. ஸோ HTMX இஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்கள் இதை போய் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இட் இஸ் அ சர்வர் சைட் ரெண்டட் ப்ராஜெக்ட். கிளையண்ட்டை எதுக்குயா வந்துட்டு போட்டு சாவடிக்கிறீங்க? இப்போது நான் கேட்குறேன், இப்போ வந்து இந்த ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளையண்ட்டுக்கு அனுப்பி விர்ச்சுவல் டோமை வந்துட்டு அது லைக் அது வந்து ரெண்டர் பண்ணி, இப்போ வந்துட்டு லைக் என்கிட்ட வந்து மேக் புக் இருக்குது, என்னுடைய மேக் புக் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் அந்த அம்மா லேப்டாப் வச்சுருப்பாங்க, விச் இஸ் த கவர்மெண்ட் லேப்டாப். கரெக்டாக நானும் ஒரு காலத்தில் அதை தான் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். நான் அந்த மாதிரி லேப்டாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா அந்த சிபியூவால் தாங்க முடியுமா? முதல்ல எல்லா ஜாவா ஸ்கிரிப்டையும் வந்துட்டு ரெண்டர் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கேட்குறேன். இந்த கிளைண்ட் சைடு ரெண்டரிங்கிறதே வந்துட்டு என்ன கேட்டால் நல்லா இல்லை, இந்த கான்செப்டே வந்து எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு ஒய் டு யூ மேக் யுவர் கிளைண்ட் சஃபர்? அதான் என் கேள்வி. ரெண்டரிங் வேலையை உன் சர்வர் பார்த்துக்கிட்டோம், நீ அதை வந்துட்டு அனுபவி. உன்னுடைய கிளையண்ட் எதுக்கு நீ வந்துட்டு இதை அனுபவிக்க விடுறத? யுவர் சர்வர் வில் ஹாவ் த கேப்பபிலிட்டி டு ரெண்டர் எனிதிங், பட் யூ cannot make sure that your client will only have high-end PCs to render all these things. Your client can be a piece of shit or a rich fellow. Who knows? உன் கிளையண்ட் எதுக்கு நீ சஃபர் பண்ண விடுற? You take the responsibility of rendering everything in your server. And also வந்துட்டு நம்ம இங்கே பண்ணுற மாதிரி we basically have go temple, go கோவில். Yes, we basically have go கோவில் to render all the things. See, temple வந்துட்டு நான் இதான் வந்து மொதல் வாட்டி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. Literally, I can basically write my Go code here to render the HTML code. நல்லா இருக்குது இந்த இது. நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. சன்சி HTMX கோடிங் வந்து இருக்குதா?
hx post லிட்டரலாக வந்துட்டு ஒரு நீங்கள் என்ன ஒரு டேக்லனாலும் நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, you basically can make any tag to make the fetch request to the server. இங்கே வந்துட்டு இந்த ஃபார்மில் போட்டிருக்கேன் hx post அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த hx postன்றது வந்துட்டு இஸ் பேசிக்கலி an attribute, அண்ட் இந்த attribute வந்துட்டு HTMX will take care of it, and வந்துட்டு இது will make the post request to the server. I don't have to write a single line of JavaScript. It will basically take all the username and password and it will basically send as a post request. Beautiful HTMX, beautiful temple, easy life. ஸோ அடுத்து வந்துட்டு வாட் we do அப்படின்னா, நான் வந்து சொன்ன மாதிரி இந்த வீடியோ அப்லோட் சர்வீஸ் அண்ட் அந்த வீடியோ ப்ராசஸிங் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு ஐம் பில்டிங் இட் ஆன் மை ஓன் ஃப்ரம் ஸ்க்ராச். ஐ மீன் ப்ராசஸிங் நான் பண்ணல, ப்ராசஸிங் வந்துட்டு FFmpeg தான் பண்ணுது. அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு வந்து கிடையாது. லைக் இந்த வீடியோ ஃபைல்ஸை வந்துட்டு அதோடைய பைனரியை வாசித்து அதை மேனிப்புலேட் பண்ணி அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு கிடையாது. நான் FFmpeg தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான். பட் வந்துட்டு விமியோ மாதிரி சர்வீஸ் நான் வந்து யூஸ் பண்ணலன்னு தான் சொல்கிறேன். பட் அதுக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு டூலுமே யூஸ் பண்ணலாம் கிடையாது. ஐம் பேசிக்கலி யூஸிங் FFmpeg. கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, பட் பார்ப்போம். ஃப்யூச்சரில் நானே வந்துட்டு ஒரு FFmpeg மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நாலேஜ் தேவை. லைக் என்ன சொல்கிறது, மீடியா ஃபைல்ஸை பற்றி லேர்ன் பண்ணுவோம், கற்றுப்போம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே ஃபைன். இது எங்கே இருக்குது இப்போ? அது ஆத்தென்டிகேஷன், வீடியோ அப்லோட், வீடியோ ப்ராசஸிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ அப்லோடு, ஓகே, ஸோ இந்த வீடியோ அப்லோடு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்கலி ஒரு ஒரு வீடியோ ஃபைல் வந்துட்டு பெருசாக இருக்குதுன்னா அந்த முழு வீடியோ ஃபைலை நம்ம வந்து சென்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்படி சென்ட் பண்ணோம்னா சிம்பிள் ரெக்வெஸ்ட் டைம் அவுட், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ ரெக்வெஸ்ட் டைம் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பெரிய வீடியோவை கொஞ்சமாக வந்து உடைங்க. அண்ட் இந்த சின்ன சின்ன சங்கையாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்எண்டுக்கு அனுப்புறீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஐ பேசிக்கலி டிட் ஹியர். ஸோ வந்துட்டு இங்கே fetch request which is the post request and வந்துட்டு body is that particular chunk. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சங்காக வந்து சென்ட் பண்ணி நான் வந்துட்டு அந்த வீடியோவை பேக்எண்டுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறமா அந்த பேக்எண்ட் வந்து லைக் அந்த பேக்எண்ட் கோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யூ கேன் பேசிக்கலி see the வீடியோ அப்லோட் கோட். இங்கே வந்து அப்லோட் பைனரின்னு இருக்குதா. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a gRPC ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா பேசிக்கலி ஐ எம் யூஸிங் சம்திங் கால்ட் S3FS. ஸோ இந்த S3FS கோடு எங்கே போட்டு தெரிஞ்சேன் நான்? நோ நாட் திஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து அப்லோடு தானே? ஆமாம், இது அப்லோடு தான். ஐம் சாரி. ஸோ இங்கே வந்து அப்லோடு பண்ணுறப்ப வந்துட்டு ஐ எம் ஹேவிங் திஸ் பாத், அண்ட் இந்த பாத்தில் தான் வந்துட்டு எனக்கு எல்லா வீடியோஸுமே அப்லோட் ஆகும். நான் இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்க முடியுது image.mp4. பட் இப்படி வந்து பண்ணக்கூடாது. இங்கே நான் வந்து லூஸ் தனமாக வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சும்மா வந்துட்டு ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் ஐ ஹேவ் ஹார்ட் கோடட் திஸ் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். அதுவும் பேரை பாரு, image.mp4 இருக்குத்தனமாக வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் பேசிக்கலி இந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த சங்க்ஸை வந்து அப்பன் பண்ண சொல்கிறேன். அப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அண்ட் பேசிக்கலி கடைசியில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த சங்க் வந்துட்டு கடைசி சங்க்கு நம்மளால் வந்து சொல்ல முடியாதுன்றதுனால ஒன்ஸ் அந்த கடைசி சங்க் வந்து வந்துடுச்சு அப்படின்னா இங்கே நான் ஹெட்டரில் வந்து டன் இஸ் ஈக்குவல் ட்ரூன்னு வந்து இங்கே லைக் நான் இங்கே வந்து போட்டுருவேன். டன்னை வந்து நான் இங்கே வந்து ட்ரூன்னு வந்து போட்டேன் அப்படின்னா நான் லைக் ஐ கேன் பேசிக்கலி செக் இஃப் டன் வந்துட்டு ட்ரூ அப்படின்னா யூ பேசிக்கலி ஸ்டார்ட் டு ப்ராசஸ் த வீடியோ. அண்ட் இந்த ப்ராசஸ் வீடியோன்றது வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி a function which is inside another service called video processing service. Now again I சொன்ன மாதிரி this video upload service basically depends on this video processing service and vice versa. So வந்துட்டு இந்த video upload service வந்துட்டு இந்த video process serviceல இந்த process videoன்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி ஹியர் ப்ராசஸ் வீடியோன்னு இருக்குதா.
அண்ட் இந்த ப்ராசஸ் வீடியோ வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த ப்ராசஸிங் வேலையை பார்த்து விட்டுட்டு ஒரு புது லைக் இது வந்து இந்த கோ ருட்டின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பேசிக்கலி விர்ச்சுவல் த்ரெட். ஒரு விர்ச்சுவல் த்ரெட்டை வந்து ஸ்பான் பண்ணி விட்டுட்டு அண்ட் இமீடியட்டாக வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ரிட்டன் பண்ணிடுது ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு லைக் இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை நான் புதுசாக நான் லேர்ன் பண்ணேன். இது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு வந்துட்டு தெரியலை, பட் லேர்ன் திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இங்கே நான் வந்து மினைவோ ஏபிஐ நான் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் எல்லா வீடியோஸ் அந்த 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 வீடியோ ஃபைல்ஸ் இருக்குதுல்ல, அந்த FFmpeg வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய HLS ஃபைல்ஸ், பேசிக்கலாக M3U8 ஃபைல்ஸ் அண்ட் .ts ஃபைல்ஸ், இந்த எல்லா ஃபைல்ஸையுமே வந்துட்டு நான் மினைவோடைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் நான் வந்துட்டு போய் அப்லோட் பண்ணணும். பட் FFmpeg வச்சு நான் யூஸ் பண்ணேன்னா there is no straightforward way for FFmpeg to upload directly to மினைவோ. பட் FFmpeg வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இட் கேன் பேசிக்கலி ஸ்டோர் த அவுட்புட் ஃபைல்ஸ் டு அ ஃபைல் சிஸ்டம். அப்போது வந்து நான் தேடுறப்ப நான் வந்து கண்டுபிடிச்சேன் S3FSன்னு. மேபி உங்களுக்கு ஒரு சில பேர் இது நீங்கள் வந்து இந்த AWS யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ மைட் ஹவ் நோன் திஸ். S3FSன்றது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். ஐ மீன் சாரி, நாட் ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அட்டாச்டு ஃபோல்டர் மாதிரி இது. ஸோ இது வந்து எப்படின்னா லைக் வெயிட் இந்த temp/மினைவோ இந்த ஃபைல், ஐ மீன் இந்த ஃபோல்டர் வந்து என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அவர் லைக் ரெகுலர் ஃபைல் சிஸ்டம். லினக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஐ திங்க் என்ன யூஸ் பண்ணுறாங்க இவங்க, இருந்து ஒன்று வந்து ஆரம்பிக்கும், லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம். ext, yes, ext is the file system that Linux uses. இது வந்துட்டு நேட்டிவாக அதோட ஓஎஸ்ல உள்ள ஃபைல் சிஸ்டம். பட் S3FS is a file system that is offered by the like the என்ன சொல்கிறது S3 object storage. அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it is a fuse file system that allows you to mount an S3 bucket to a local file system. ஸோ உங்களுடைய ஃபைல் சிஸ்டமில் வந்துட்டு யூ கேன் பேசிக்கலி டூ எவ்ரிதிங் லைக் எல்எஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு சிடியாக இருக்கட்டும், வாட் எவர். பட் இந்த ஒரு கமாண்டுமே வந்துட்டு நம்மளுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டமில் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி ஹேப்பனிங் லோக்கலி. பட் அந்த S3FSல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் யூ மவுண்ட் தட் ஃபைல் சிஸ்டம் தட் பாயிண்ட்ஸ் டு தட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வர் அப்படின்னா, நீங்கள் இங்கே டைப் பண்ணுற ஒரு கமாண்டுமே வந்துட்டு ஒரு ஏபிஐ கால். எல்எஸ் அப்படின்னா கெட் ஆல் த ஃபைல்ஸ் ஃப்ரம் தட் சர்வர். நம்ம இங்கே காமனாக நம்ம இங்கே வந்துட்டு எப்பயும் போல எல்எஸ்ஸாக நம்ம இங்கே வந்துட்டு இது பண்ணுவோம். பட் இந்த எல்எஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் வந்துட்டு இதில் S3FSல இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பேசிக்கலி மேக் அன் ஏபிஐ கால் டு த மினைவோ சர்வர் அண்ட் இட் வில் பேசிக்கலி ஃபெச். இது லிட்டரலாக லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு SSHங்க. SSH வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பேசிக்கலி ஓப்பன் அப் அ டெர்மினல் செஷன் தட் இஸ் பீன் கனெக்டட் டு another சர்வர். நம்ம டைப் பண்ணுற ஒரு கமாண்டுமே வந்துட்டு பேசிக்கலி ட்ராவல் அக்ராஸ் த நெட்வொர்க் அண்ட் இட் வில் பேசிக்கலி ஃபெச் ஆல் த ஃபைல்ஸ் அண்ட் இட் வில் ஹேவ் ஹியர். ஸோ நாட் ஐ மீன் லிட்டரலாக வந்துட்டு SSH பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. திஸ் இஸ் பேசிக்கலி லைக் அ ஃபைல் சிஸ்டம். இட் இஸ் அ ஃபைல் சிஸ்டம் that can talk to your மினைவோ server using your normal regular commands. புரிகிறதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த FFmpegல வந்து இந்த அவுட்புட் டைரக்டரின்னு இருக்குதா, அதில் வந்துட்டு இந்த S3FS உடைய இந்த ஃபைல் லொக்கேஷன் நான் இங்கே வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த FFmpeg வந்துட்டு பேசிக்கலி நார்மலாக வந்துட்டு இந்த ஒரு ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணும். பட் because it is S3FS, இது வந்துட்டு it will make the API calls to that மினைவோ server and things will happen. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? It is not hard to understand S3FS. It stores files natively and transparently in S3 if you use other programs F3 file system.
S3FS does not have a cache expiration and cleanup mechanism, so users need to manually clean up the cache periodically once the cache space is full and cache fails operation. Who cares? Who cares? Until and unless I face a problem, I care. Okay. So, you know, yeah, S3FS is a beautiful thing, you know. And this is how the video processing works. இந்த go keyword போட்டதுனால இந்த processing வந்து it will happen in the background and nothing will basically block. அதுக்கப்புறமா வந்து இந்த Nginx. ஸோ இந்த Nginx வந்து எதுக்கு அப்படின்னா, நான் அகைன் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐ நீட் டு ஸ்ட்ரீம் த வீடியோஸ். நான் டைரெக்டாக வந்துட்டு மினைவோல இருந்து நான் வீடியோஸ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த வீடியோட HTML இருக்குதா, இங்கே வந்துட்டு இந்த URL நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் என்னோட மினைவோடைய ஹோஸ்ட் நான் இங்கே வந்து கொடுக்கலாம். அப்போ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி டைரக்ட்லி ஆக்சஸ் த மினைவோ டு ரெட்ரீவ் ஆல் த வீடியோ ஃபைல்ஸ். பட் அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மினைவோ வந்துட்டு டைரெக்டாக பப்ளிக்காக எனக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ தட் யூசர்ஸ் கேன் பேசிக்கலி டவுன்லோட் எவ்ரிதிங். அப்படி வைக்கக்கூடாது. அப்போது எனக்கு இந்த மினைவோ சர்வருக்கு, ஸோ இந்த லைக் திஸ் மினைவோ சர்வர் இஸ் இன் த private network அப்படி தானே. this Minevo server is in its private network and இதுக்கு முன்னாடி I will have an Nginx reverse proxy so that every request for that video file that is coming to this proxy will be transferred to this Minevo bucket and this will in turn give a response and this will basically transfer the response to the client. அப்போ இந்த மினைவோ வந்து இட் வில் பேசிக்கலி பி பிரைவேட். இதை வந்து எவனாலையும் டைரக்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. பட் ஐ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த யூசர்ஸ் டு ஒன்லி என்ன சொல்கிறது, ரெக்வெஸ்ட் ஃபார் த வீடியோ ஃபைல்ஸ். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த Nginx கான்ஃபிகரேஷனில் நான் வந்து இந்த ரிட்டர்ன் 403 நான் இங்கே வந்து கொடுக்கல அப்படின்னா, வாட் யூசர்ஸ் கேன் டூ இஸ் பேசிக்கலி இந்த Nginxல /வீடியோஸுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பேசிக்கலி ட்ரான்ஸ்ஃபர், ஐ மீன் எஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் தட் ரெக்வெஸ்ட் டு திஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அண்ட் திஸ் வில் இன்டென்ட் ரெஸ்பாண்ட் வித் த வீடியோஸ். அண்ட் நம்ம இங்கே வந்து அப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோமோ அதே தான் வந்துட்டு மறுபடியும் இவன் வந்து பார்க்க போகிறான். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எனக்கு வீடியோ ஃபைல்ஸுக்கான ரெக்வெஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணு, அது போக வேற என்னென்ன ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு யூசர் கேட்டாலும் ப்ளீஸ் ஃபார்பிடன் தட் ரெக்வெஸ்ட். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இங்கே வந்து இன்னும் பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, ஸ்டில் யூசர்ஸ் கேன் டவுன்லோட் த வீடியோஸ். ஏன்னா இப்போ ப்ரௌசர் வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணுது, இட் இஸ் பேசிக்கலி ரெக்வெஸ்டிங் ஃபார் த வீடியோ ஃபைல் and the browser gets the video file from the reverse proxy and the browser வந்து இந்த வீடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணாமல் ப்ளே பண்ண முடியாது, அப்படி தானே? ஸோ the browser has to download it. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, the user can basically நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் அதுக்கு. இங்கே வந்துட்டு வெயிட், இங்கே வந்துட்டு என்னோட ப்ரௌசர் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி ரிக்வெஸ்டிங் ஃபார் எவ்ரி சங்க் ஆஃப் வீடியோ. எனக்கு இங்கே ஒரு சங்காக வருது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு யூசர் இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வருதோ அதை எல்லாத்தையுமே ஹி கேன் பேசிக்கலி கேப்சர் இட், அப்படி தானே? கேப்சர் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு ஹி கேன் பேசிக்கலி ஜாயின் ஆல் தோஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஹி கேன் பேசிக்கலி மேக் த வீடியோ ஃபைல் அவுட் ஆஃப் இட். நோ ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் ஹிம் ஃப்ரம் டவுன்லோடிங் திஸ். புரியுதா? என்னால் வந்துட்டு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இவன் இதை டவுன்லோட் பண்ண நினச்சானா பண்ண முடியும் உன்னால். ஏன்னா தட் இஸ் ஹவு பேசிக்கலி த ப்ராசஸ் ஒர்க். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இதை டவுன்லோடு பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ தானே? ஆமாம், செக்யூரிட்டி இஷ்யூ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ எப்படி வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸு அதுக்கப்புறம் யூடமி இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து டவுன்லோடு பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, simply using DRM.
ஸோ டிஆர்எம் அப்படின்றது வந்துட்டு டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ லைக் தானே டிஆர்எம் ஃபுல் ஃபார்ம் தானே, டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட், எஸ். ஸோ இந்த டிஆர்எம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி என்கிரிப்ட் ஆல் த வீடியோ ஃபைல்ஸ். அதை வந்துட்டு என்கிரிப்ட் பண்ண வீடியோ ஃபைல்ஸை தான் எனக்கு இங்கே என்னோட கிளையண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். என்னுடைய கிளையண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி ஹாவ் அ டிஆர்எம் சர்வர், ஐ மீன் டிஆர்எம் சர்வீஸ் இன் அ ட்ரஸ்டட் என்விரான்மெண்ட் எக்ஸிக்யூஷன், அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் பேசிக்கலி வில் மேக் அ ரெக்வெஸ்ட். ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு என்னுடைய மினைவோ சர்வீஸ், கரெக்டா? ஸோ இந்த மினைவோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அந்த வீடியோ ப்ராசஸ் பண்ணும்போதே வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணி வச்சு தான் எனக்கு வந்து ப்ராசஸே பண்ணி உட்காந்துருக்கும். இதை நான் இப்போ பண்ணல, பட் வாட் ஐ கேன் டூ இஸ் எனக்கு நான் ப்ராசஸ் பண்ணுறப்பயே அந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கலாம் யூஸிங் எ கீ. I can basically encrypt all the video files before storing it in the Minevo. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைல்ஸாக வந்து எனக்கு இங்கே வரும், அப்படி தானே? என்னுடைய கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஐ வில் பேசிக்கலி கெட் த M3U8 ஃபைல்ஸ். ஸோ M3U8ன்றது வந்துட்டு HLSல பிளேலிஸ்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. லைக் அதை பற்றி நான் இங்கே பேச போகிறது கிடையாது. ஸோ இந்த M3U8 ஃபைல்ஸ் வரும். இது வந்த உடனே வந்துட்டு the browser will basically understand that this file is encrypted. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா I will have a DRM service running in my local machine. So we have two major DRM service providers. Google இருந்து Widewine and Apple இருந்து Fairplay. So let's say நான் வந்துட்டு Widewine யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த Widewine வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இது வந்து என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் லெவலில் வந்துட்டு இருக்காது. இது வந்துட்டு பேசிக்கலி ரிசைட் இன்சைட் அ ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட், டிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் எனக்கு இது வந்துட்டு ரிசைட் ஆகிருக்கும். ஸோ இந்த Widewine வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி ரெக்வெஸ்ட் த டீக்ரிப்ஷன் கீ ஃப்ரம் அ கூகுள் சர்வர். இப்போ இது வந்து கூகுள் சர்வர் வச்சுப்போம். Widewine ஃப்ரம் த கூகுள் சர்வர், இப்போ வந்து Fairplayனா ஃப்ரம் த ஆப்பிள் சர்வர். ஸோ இந்த கூகுள் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி செக் யுவர் ஆத்தென்டிகேஷன், யுவர் வேலிடேஷன் அண்ட் எவ்ரிதிங். இது எல்லாமே வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா திஸ் வில் இன் டர்ன் சென்ட் யூ த டீக்ரிப்ஷன் கீ. அண்ட் இந்த டீக்ரிப்ஷன் கீயை வச்சுட்டு யுவர் என்ன சொல்றது browser can basically decrypt all the incoming video files and it can play it in the browser. புரியுதா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த டிஆர்எம் சர்வீஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு இல்லை அப்படின்னா யூ பேசிக்கலி cannot decrypt the video files. இப்போ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபைல்ஸை வந்துட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னதான் டவுன்லோடு பண்ணாலுமே உங்களுக்கு அது லைக் அந்த வீடியோ வந்து பிளாங்காக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ வந்துட்டு என்கிரிப்டாக இருக்குது. அதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா யுவர் திங் ஹேஸ் டு ஹேவ் த டிஆர்எம். ஸோ நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து டிஆர்எம் போட்டு வச்சுருவேன் நான். பட் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா யூ பேசிக்கலி wouldn't have any DRM with you. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்னதாவது நீங்கள் இது பண்ணாலுமே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு பிளாங்காக தான் இருக்குமே தவிர அந்த ஆக்சுவல் கண்டென்ட், அந்த வீடியோ இது அப்புறம் இந்த ஆடியோ இது இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் எதுக்கு வந்து நான் டிஆர்எம் போடலன்னா எனக்கு கையில் காசு இல்லை. நான் ஒன்று காலேஜில் கேட்கலாம் உங்களுக்கு டிஆர்எம் வேணுமான்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் பெய்ட் கோர்ஸ் போட போகிறது கிடையாது, எங்களுக்கு டிஆர்எம் வேண்டாம் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், நோபடி கிவ்ஸ் அ ஷிட். அப்படி இல்லை ஐ எம் கோயிங் டு மேக் அ பெய்ட் கோர்ஸ் அப்படின்னா அது என்ன, காலேஜ் தான் வந்துட்டு மணி இதுக்கு வந்துட்டு பே பண்ணணும், ஏன்னா ஐ கேனாட் டூ ஷிட். ஸோ என்னதான் இருந்தாலும் காலேஜ் ப்ராஜெக்ட்டு அவன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அவன் பார்க்க போகிறான். ஸோ அதனால் வந்துட்டு டிஆர்எம் மோஸ்ட்டாக நான் அதுக்கு வந்து போட மாட்டேன் தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்படி போடணும் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி மை மணி, இட்ஸ் கோயிங் டு பி த எஸ்.
ஸோ basically this is how your video streaming works. ஓகேவா? ஸோ ஐ திங்க் தேட்ஸ் இட் கைஸ். நான் அதுக்கு மேலே பேசினேன் அப்படின்னா எனக்கு வந்து தொண்டை கிழிஞ்சிடும். ஸோ இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போயிடுச்சு. நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் எக்ஸைட்டடாக வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் பார்ப்போம். அண்ட் until then, goodbye, டாட்டா, see you.